Hello friends, welcome to another video. In the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா future continuous tense பத்தி தான் பார்க்க போறோம். Future continuous tense. Okay, future continuous tense அப்படினா என்ன அப்படினா எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நிகழ போகும் ஒரு செயலை பற்றி சொல்வதுதான் வந்து future continuous tense. அது எப்படி நம்ம வந்து ஈஸியா படிக்கிறது, எப்படி அதை வச்சு நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். சோ இந்த future continuous tenseக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்றது சொல்றேன். அந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க வந்து தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷ் வார்த்தையா கன்வர்ட் பண்ணி நீங்க வந்து பேசலாம், எழுதலாம். ஓகே, முதல்ல ஐக்கு வந்து என்ன வரும்? முதல்ல வந்து I, we, you, they, he, she, it. ஸோ எனக்கு இந்த எல்லா ப்ரோனவுன்ஸ்க்குமே வந்துட்டு காமனாக என்ன வரும்? will, be plus verb plus ing. ஸோ இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஃபார்முலா. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சர் அந்த டென்ஸ்க்குலாம் தனித்தனி வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியும். அதனுடைய கண்டினியூட்டி தொடர்ச்சி வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஐ அப்படின்றதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஓகே, சிம்பிள் past continuous, simple future continuous. சரிங்களா, ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்றத ஒரு கிளாஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஐக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு வந்துட்டு ஐ எம் ரைட்டிங் அப்படின்னு வரும். அதுவே சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ஐ வாஸ் ரைட்டிங், நான் எழுதினேன், எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு வரும். ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். அடுத்து ஃபியூச்சருக்கு ஐ வில் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்னு வரும். அடுத்தா we, you, they. இது மூணுத்துக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்துட்டு ஆர் வரும். உதாரணத்துக்கு we are writing, நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். you are writing, நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். they are writing, அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் வரும். சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆர்ன்றது வேற மாறிடும். அப்படின்னா we were writing, நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம். you were writing, நீங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள். they were writing, அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வரும். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் பி தான் வரும். இதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அப்படின்னா we will be writing, நாங்கள் எழுதி கொண்டிருப்போம். you will be writing, நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள். they will be writing, அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு வரும். அடுத்ததான் he, she, it. இதுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்துட்டு இஸ் வரும். ஸோ he is writing, அவன் எழுதி கொண்டிருக்கிறான். she is writing, அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். it is writing, அது எழுதி கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும். அப்புறம் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்துட்டு ஈஸ் வந்து வாஸாக மாறிடும். அப்படின்னா he was writing, அவன் எழுதி கொண்டிருந்தான். she was writing, அவள் எழுதி கொண்டிருந்தாள். it was writing, அது எழுதி கொண்டிருந்தது அப்படின்னு வரும். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will be. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் will beன்றது காமனாக எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ he will be writing, அவன் எழுதி கொண்டிருப்பான். she will be writing, அவள் எழுதி கொண்டிருப்பாள். it will be writing, அது எழுதி கொண்டிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, 3 டென்ஸோட கண்டினியூஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு 10 வெர்பை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வந்து எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வெர்ப்ஸு நான் எல்லாமே எழுதிட்டேன். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பேன்றது வந்து செலுத்து, பணம் செலுத்து அப்படின்றது. ஓகேங்களா, அதனோட வெர்பு ஐஎன்ஜி வி ப்ளஸ் ஐஎன்ஜி என்னன்றது சொன்னேன் இல்லையா, வி ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த ஃபார்முலாவில் அதில் என்ன வரும் அப்படின்றது நீங்கள் முதல்ல இப்போ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல பேன்னா செலுத்து, வெர்பு ஐஎன்ஜியில் பேயிங்னு வரும். ரெண்டாவது டெல்லுன்னா சொல், கூறு அப்படின்னு வரும், அதை வந்து டெல்லிங்னு சொல்லணும். அடுத்து செல்லுக்கு வந்துட்டு விற்பனை செய், செல்லிங். ஸ்லீப் வந்து தூங்கு, ஸ்லீப்பிங் தூங்கி கொண்டிரு அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து ஸ்மெல்லுன்றது முகர்ன்றது சொல்கிறது, முகர்ந்து பார் அப்படின்றது அது வந்து ஸ்மெல்லிங். அப்புறம் ஸ்பெல் எழுத்துக்கூட்டு அது வந்து ஸ்பெல்லிங்னு வரும். அப்புறம் கம்ப்ளைண்ட் குறை கூறு அது வந்து கம்ப்ளைனிங்னு வரும். திங்க் அப்படின்றது நினை வந்து திங்கிங்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வெர்ப்ஸை வந்துட்டு முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்து பார்க்க முடியும். சரிங்களா, அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தமிழில் நம்ம எழுதிட்டு அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பேசினா மட்டும்தான் நமக்கு இங்கிலீஷில் வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச முடியும், மைண்டில் வந்து டக்குன்னு தோணும். சரிங்களா, அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸை எழுதி அதனுடைய வெர்ப்ஸை வந்துட்டு படிச்சுட்டு மீனிங் பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், தமிழில் வந்து எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது தெர் இஸ் அ ஃபார்முலா என்ன அப்படின்னா, முதல்ல சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வெர்பு வரணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இங்கிலீஷில் எழுதணும். சரியா, அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த தமிழில் இருக்கிற வாக்கியத்தில் எது சப்ஜெக்ட், எது ஆப்ஜெக்ட், எது வெர்பு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் வந்து நம்ம பேசணும் மற்றும் எழுதணும். சரியா, ஸோ இந்த இடத்துல நான்ன்றது எஸ்ஸா சப்ஜெக்டா, ஓகே, செலுத்தி கொண்டிருந்தேன் அப்படின்றது செலுத்தி கொண்டிருந்தது வெர்பா, பள்ளி கட்டணம்ன்றது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து நாங்கள் வந்து சப்ஜெக்டு, அறிவுரை வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன்றது வெர்பு, குழந்தைகளுக்கு அறிவுரை அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் வந்துடும். ஓகே, நீன்றது சப்ஜெக்டு, விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன்றது வெர்பு, மாங்காய்களை சந்தைகள் அப்படின்றது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டில் வந்துடும். அடுத்து விருந்தினர்கள் அப்படின்றது சப்ஜெக்டு கெஸ்ட்டு, அப்புறம் தூங்கி கொண்டிருக்கின்றது வெர்பு, அடுத்த அறை அப்படின்றது ஆப்ஜெக்டு, ஓனா என்றது வந்து சப்ஜெக்டு, முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அப்படின்றது வந்துட்டு வெர்பு, எல்லா செடிகளையும் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்டு. அடுத்து சிறுவன்றது சப்ஜெக்டு, எழுத்து கூட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்றது வந்து வெர்பு, வார்த்தைகளைன்றது ஆப்ஜெக்டு. அப்புறம் கமலா வந்து சப்ஜெக்டு. ஓகே, குறை கூறுவாள் அப்படின்றது குறை கூறி கொண்டிருப்பான்றது வெர்பு, எல்லாரையும் அப்படின்றது ஆப்ஜெக்டு. என் தோழன் அப்படின்றது சப்ஜெக்டு, நினைத்து கொண்டிருப்பான் அப்படின்றது வெர்பு, என்னை மனதில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டில் வரும். ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். முதல்ல எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், முதல்ல சப்ஜெக்ட் எழுதணும். முதல்ல எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் முதல்ல சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் வெர்பு எழுதணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதணும்னு சொன்னேன். ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, நான் அப்படின்றது இங்கிலீஷில் என்னவா வரும்னு சொன்னேன். நான் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு என்னவா வரும், நான்ன்றது வந்து ஐ, ரைட்டா. ஸோ ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் நான் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படி சொன்னேன், ஐ வந்தது அப்படின்னா ஐ வில் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல நாட் ஓன்லி ஐ, எல்லாத்துக்குமே என்ன வரும், ஆல் ப்ரோனவுன்ஸ். உதாரணத்துக்கு நான் முன்னாடி சொன்னேன்ல ஐ, இதை, யூஷிட் எல்லாத்துக்குமே வில் பி ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி வரும். சரியா, அதனால் நான் இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து நான் வந்து ஃபார்முலா இங்கே எழுதலை. ஓகே, நான் மற்ற வீடியோஸ்லாம் அந்த மாதிரி போட்டிருந்தேன், ப்ரெசன்ட் அண்டு
பாஸ்ட்டுக்கு. இதுக்கு வந்து எழுதலை. ஓகே, டைரெக்டாக நம்ம இங்கிலீஷில் எழுதிடலாம். நான் அப்படின்னா ஐ வந்தால் என்ன வரும்? வில் பி வரும். ஐ வில் பி என்ன வெர்பு எஞ்சி வரணும். அடுத்து வெர்பு என்னது? செலுத்து கொண்டிருந்தேன். ஐ வில் பி பேயிங் என்னது? பள்ளி கட்டணம். SCHOOL ஸ்கூல் ஃபீஸ். ஓகே, ரெண்டாவது புரியாது. ரெண்டாவது ஸோ இப்போ ரெண்டாவது வந்து என்னென்னா, நாங்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்போம் அப்படின்னு இருக்குது. ஸோ நாங்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்போம் அப்படின்னா நாங்கள் வந்து we. ஓகே, we will be வரும் as per formula. we will be சொல்லிக் கொண்டிருப்போம் அப்படின்றது என்னது? telling or saying. ஓகே, we will be telling advice யாருக்கு? to children. யாருக்கு? children. to children. CHILDREN. ரைட்டா? அடுத்து நீ மாங்காய்களை விற்பனை செய்து கொண்டிருப்பாய். முதல்ல சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்னது? நீன்றது யூ வந்ததுன்னா வில் பி. யூ வில் பி விற்பனை செய். வெர்பு. விற்பனைக்கு என்னது இங்கிலீஷில்? செல்லு ஐஎன்ஜி. செல்லிங். யூ வில் பி செல்லிங் மேங்கோ MANGO mangoes. You will be selling mangoes at market. ஓகே, நெக்ஸ்ட்டு விருந்தினர்கள் அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு வருது. விருந்தினர்கள் அப்படின்றது யார்? கெஸ்ட். GUEST கெஸ்ட். ஸோ கெஸ்ட்டுன்றது யார்? அவர்கள்னா என்ன? தேனா என்ன வரும்? வில் பி வரும். கெஸ்ட் விருந்தினர்கள் கெஸ்ட் will be sleeping in next room. சரியா? அடுத்து ஓனாய் எல்லா செடிகளையும் முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கும். சப்ஜெக்ட் ஓனாக்கு என்ன இங்கிலீஷில்? ஹோல்ப்ன்றது என்னது? அது இட்டுன்னா வில் பி. ஹோல்ப் வில் பி ஸ்மெல்லிங். smell SMEELING smell. okay, smell SMELLING. wolf will be smelling all plants. அடுத்து சிறுவன் வார்த்தைகளை எழுத்து கூட்டிக் கொண்டிருப்பான். சிறுவன்றது யாரு? பாய் என்றது யாரு? பாய் என்றது ஒருவன். சரியா? அவன்றதால இட் வில் பி வரும். பாய் வில் பி ஸ்பெல்லிங் SPELLING ஸ்பெல்லிங் வார்த்தைகளை வேர்ட்ஸ். அடுத்து கமலா எல்லாரையும் குறை கூறி கொண்டிருப்பாள். கமலா அது வந்து அவள் கேட்டகரியில் வரும். ஓகே, அவள்ன்றதால நமக்கு என்ன வரும்? வில் பி. கமலா வில் பி கம்ப்ளைனிங் குறைக்கூர். COMPLAINING கம்ப்ளைனிங். கமலா வில் பி கம்ப்ளைனிங் ஆல் எல்லாரையும். ஓகே, அடுத்து என் தோழன் என்னை மனதில் நினைத்து கொண்டிருப்பான். என் தோழன் அப்படின்றது மை ஃப்ரெண்ட், மை பாய் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். FRIEND மை பாய் ஃப்ரெண்ட். ஓகே, மை பாய் ஃப்ரெண்ட் அவன் வில் பி திங்கிங் THINKING திங்கிங் ஆஃப் மீ. ஓகே, திரும்ப மறுபடியும் சொல்லலாம். என்னது அப்படின்னா, நான் பள்ளி கட்டணத்தை செலுத்தி கொண்டிருப்பேன். ஐ வில் பி பேயிங் ஸ்கூல் ஃபீஸ். நாங்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்போம். we will be telling advice to children. நீ மாங்காய்களை சந்தையில் விற்பனை செய்து கொண்டிருப்பாய். you will be selling mangoes at market. விருந்தினர்கள் அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். guests will be sleeping in next room. ஓனாய் எல்லா செடிகளையும் முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கும். hope will be smelling all plants.
சிறுவன் வார்த்தைகளை இழுத்து கூட்டி கொண்டிருப்பான். பாய் வில் பி ஸ்பெல்லிங் வேர்ட்ஸ். கமலா எல்லாரையும் குறை கூறி கொண்டிருப்பாள். கமலா வில் பி கம்ப்ளைனிங் ஆல். என் தோழன் என்னை மனதில் நினைத்து கொண்டிருப்பான். மை பாய் ஃப்ரெண்ட் வில் பி திங்கிங் ஆஃப் மீ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எக்ஸாம்பிள் மூலமாக எப்படி தமிழ் இங்கிலீஷில் எழுதுறது, எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எதனா டவுட் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், அதுவும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.